One picture, sir. So please, so please, so please, so please. Thank you so much. ஹலோ எவ்ரி ஒன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தற்போது சோசியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் 2025ல் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று ரன் பண்ணியிருப்பாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனில் ரன்வீர் கபூர் அவர் கூட இருந்திருப்பாருங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த ரெட் கார்பெட் அந்த இது பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்காரு. ரஜினி சார் அவரோட நடைய பற்றி தெரியுமே, அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா செம ஸ்பீடு. ஓகேங்களா, அவர் நடந்தாருன்னா வந்து அந்த புயல் வேகத்தில் நடப்பார். ஸோ அந்த ஸ்பீடை நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரஜினி சாரோட ஃபேன்கள் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார்ட்ட வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ரஜினி சார் வந்து நின்றுட்டு இருந்து கேட்டிருந்தா பரவாயில்ல, பட் ரஜினி சார் அவர் ரன்னிங்கில் இருக்காரு, ரன்னிங்லாம் மீன் நடந்துட்டு இருக்காரு. இப்போ கேட்குறாங்க ரஜினி சார்ட்ட வந்து ப்ளீஸ் சார் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது டைம் கேட்கும்போது தான் ரஜினி சார் அவர் திரும்புறாரு. திரும்பி நின்று அந்த ரசிகைக்காக வந்து ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. ரசிகையும் பார்த்தீங்கன்னா வந்து ஹாப்பி தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, இந்த ஒரு காணொலியாக பார்க்கப்படுகிறது. நான் இந்த இடத்துல வந்து ஒன்றே சொல்லி ஆகணும். ரஜினி சார் அவர்கிட்ட வந்து நார்மலாக கேட்டிருந்தவர் கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோஸ் அப்படிங்கிறது ஃபோட்டோஸ்க்கு போஸ்ட் கொடுத்துருப்பாருங்க. ஓகேங்களா, அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துருக்கலாம். ரஜினி சார் வந்து நிறைய பேர் கூட ஃபோட்டோ எடுத்திருக்காருங்க. ஓகேங்களா, நாம போய் வந்து ரஜினி சார் வந்து ப்ளீஸ் அப்படிங்கிறதால கெஞ்ச வேண்டாம் நான் நினைக்கிறேன். ஸோ வந்து ரஜினி சார் வந்து ஒரு செலிபிரிட்டியே இருந்தாலும் அவர் வந்து ஒரு நார்மலான மனிதர் அண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன். ஓகேங்களா, சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் அவர் வேற. ஓகேங்களா, அவர்கிட்ட வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தோட ஆசையாக இருக்கும். எனக்கு கூட ஆசையாக இருக்கும். பட் ப்ளீஸ் அப்படின்னு நம்ம கெஞ்ச வேண்டாம். ஓகேங்களா, நம்ம டேரக்டாக போய் கேட்கலாம். அவர் கொடுக்க விருப்பம் தான் கொடுக்கட்டும். ஓகேங்களா, அந்த தாட்டில் நம்ம போய்க்கணும். பட் அவர்கிட்ட நம்ம போய் கெஞ்சிட்டு அந்த ஃபோட்டோ எடுக்கிறது அப்படிங்கிறது வேண்டாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். ஓகேங்களா, சென்னையில் இருக்க நீலாங்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா வேடியன் திரைப்படத்தில் ஒரு ஷெடியூல் ஷூட் ஒன்று போயிருக்கு. ஓகேங்களா, அப்போ வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அங்கே போயிருக்காரு ரஜினி சார் அவரோட ஃபோட்டோ எடுப்பதற்காக. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து எடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு, அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல, ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்திருக்கு. பட் அன்னைக்கு நீலாங்கரைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து ரஜினி சார் அவர் சொல்லியிருக்காரு, அன்னைக்கு நீங்கள் வந்தீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காருங்க. ஆமாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஃபோட்டோ எடுத்துக்கன்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவள் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்திருக்காருங்க அவர் கூட. ஓகேங்களா, அண்ட் அவரும் அந்த ஃபோட்டோவை எடுத்துட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரஜினி சாரோட ஃபோட்டோ போட்ட ஒரு ஃப்ரேம் ஒன்று கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கிஃப்ட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவள் ஆட்டோகிராஃப் போட்டு அதை கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் அதை வாங்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அண்ட் அதெல்லாம் தாண்டி அங்கே வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, இப்போ அந்த துப்புரவு பணியாளர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அவங்க அங்கே வேலை செய்கிறவங்க, அந்த கார்டனை பார்த்துக்கிறவங்க, அந்த பாத்ரூம் மெயின்டெனன்ஸ், வாட்ச்மேன்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு வாங்க எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டார் ரஜினி சார் அவர்கள். அதாவது அவங்க என்ன ட்ரெஸ் பண்ணிக்க அப்படின்னு பார்க்கல. ஓகேங்களா, ஒன்று. ரெண்டாவது, அவங்களும் சாதாரண மனிதர்கள் அப்படின்னு ரஜினி சார் அவங்களும் சாதாரண மனிதர்கள் அப்படின்னு நினச்சி அந்த ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா, நம்ம போய் ஒருத்தர் கெஞ்ச வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ இது என்னோட பணிவான கருத்து. எப்படி நீங்கள் பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் இருக்குது, நீ ரஜினி ஃபேனாக இருந்துட்டு இப்படி எல்லாம் பேசலாம் அப்படின்னு. பட் ரியாலிட்டி நான் சொல்கிறேன், என்னோட தாழ்வான கருத்துக்கள். பட் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். என்றும் தலைவலியில் நன்றி, மகிழ்ச்சி.